ஏழாவது உலக திருக்குறள் மாநாட்டை சிறப்பாக நடத்தியதற்காக உழைத்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் குயின்ஸ் ரோட்டில் உள்ள இன்ஸ்டிடியூஷன் ஆப் அக்ரிகல்ச்சர் அரங்கத்தில் பெங்களூர் திருவள்ளூர் சங்க தலைவரும் தாய்மொழி கூட்டமைப்பு தலைவருமான முனைவர் எஸ்.டி. குமார் தலைமையில் ஜூலை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கலந்து கொண்டவர்கள் ஏழாவது உலக திருக்குறள் மாநாட்டை சிறப்பாக நடத்தியதற்காக முனைவர் எஸ்.டி. குமாருக்கு சிறப்பு செய்தனர். அப்பொருள் மெய்ப்பொருள் காண்க வேண்டியது. இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் தங்குதல் என்ற வள்ளுவர் பெருமானாரை கர்நாடக மாநில மக்கள் தலை உயரக்கூடிய வகையிலே ஏழாவது உலகத்தை மாநாட்டினை பெங்களூர் திருவள்ளுவர் சங்கமும் தாய்மொழி கூட்டமைப்பும் மற்றும் ஜோசப் கழகம் இணைந்து கடந்த 5ஆம் தேதி இந்த மாபெரும் ஏழாவது உலக திருக்குறள் மாநாட்டினை சீரும் சிறப்புமாக நாம் செய்தோம். இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்காக உழைத்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையிலே அவர்களை அழைத்து அவர்களுக்கு மட்டும் இங்கே ஒரு சிறப்பு செய்ய வேண்டும், நன்றி தெரிவிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பெங்களூர் திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. என்னை பொறுத்தவரையிலே ஏழாவது உலக திருக்குறள் மாநாடு இன்றைய தினம் உலக அரங்கில் எங்கெல்லாம் தமிழ் அமைப்புகள் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் தமிழ் மேல் பற்று கொண்டு இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் ஏழாவது உலக திருக்குறள் மாநாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏழாவது உலக திருக்குறள் மாநாடு தமிழ்நாடுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேள்வியிலே அது இடம்பெற்றிருக்கிறது. ஏழாவது உலக திருக்குறள் மாநாடு இது கர்நாடக தமிழர்களுக்கு பெருமை தரக்கூடிய செய்தி. அது மட்டுமல்லாமல் IAS அகாடமி, IAS படிக்கக்கூடிய மாணவர்களுடைய தேர்வு பட்டியலிலும் தேர்வுக்கான கேள்வியிலும் நம்முடைய ஏழாவது உலக திருக்குறள் மாநாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது கர்நாடக மாநில வரலாற்றிலேயே முதன்முறையாகும். ஏன் திருக்குறள் இத்தனை மாநாடுகள் நடந்தன, அத்தனை மாநாடுகளுக்கு முத்தாய்ப்பாக இந்த ஏழாவது திருக்குறள் மாநாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதில் கர்நாடக தமிழர்களாகிய நாம் பெருமை கொள்வோம். அந்த பெருமை கொள்கின்ற இந்த நிகழ்விலே பெருமை கொள்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டாமா? அந்த நன்றியை நாம் தெரிவிப்பது எப்படி? யாரெல்லாம் வந்து ஒத்துழைப்பு தந்தார்களோ, எத்தனை பேர் ஒத்துழைப்பு தந்தார்களோ, ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்டவர்கள் எனக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் ஒரு வாட்ஸ்அப் மட்டும் போட்டிருக்கிறேன். அவர்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் எப்படி என்று தெரியவில்லை. அவர்கள் வருவார்கள், வந்து அவர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தை இங்கே நாம் நடத்துகின்றோம். இந்த நன்றி அறிவிப்பிலே என்னுடன் உடன் பணியாற்றிய என்னுடைய அருமை தம்பிகள் ராஜசேகரன், கோபி ஏகாம்பரம் மிகவும் சிரமப்பட்டார்கள். மிகவும் தொண்டுள்ளத்தோடு தமிழனுடைய எண்ணத்தோடு பணியாற்றினார்கள். அதே போல இந்து பேப்பருடைய நிருபர் திரு வினோத் அவர்களும் எங்களுக்கு முழுமையாக பணியாற்றி இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்காக உழைத்தார். அதே போல சிங்க பெண்களாக வந்து அந்த மாநாட்டிலே பங்கேற்றவர்களுக்கு வழிகாட்டியாக உறுதுணையாக இருந்தார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல ஆதர்ஷ் ஆட்டோ அசோசியேஷன் திரு சம்பத் அவர்கள் மிகவும் நேர்த்தியாக ஆட்டோக்களை அனுப்பி வருகின்ற பயணிகளுக்கு அழைத்து வந்து விடுதியிலே தங்க வைக்கின்ற பொறுப்பை மிகச் சிறப்பாக செய்ததற்கு அவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு முழு மூச்சாக அத்தனை பேரும் உழைத்தீர்கள். அந்த உழைப்புக்கு மரியாதை தர வேண்டும் என்ற எண்ணத்தினிலே இதை செய்திருக்கிறோம். அதே போல பெங்களூர் திருவள்ளுவர் சங்கம் அன்றைய தினம் இரவெல்லாம் இருந்து சிலர் பாடுபட்டார்கள். அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஏழாவது திருக்குறள் மாநாட்டில் 5 நூல்கள் மற்றும் அழைப்பிதழ்கள்
அடையாள அட்டைகள் இவைகளெல்லாம் நேர்த்தியாக அச்சடித்து கொடுத்த காட்லி பிரிண்டர்ஸ் திரு அருண் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்நாடகத்து தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை நோக்கி பயணித்தோம். ஆனால் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர் பெருமக்கள், தமிழ் மூத்தறிஞர்கள் இவர்களெல்லாம் இன்று கர்நாடகை நோக்கி பயணித்து நம்மை பெருமையடை செய்தார்கள். என் நெஞ்சுக்கு இனிய நண்பரான ராஜகுரு அவர்கள், அவருடைய பணி அளவிட முடியாது. சலிக்காமல் தமிழ் உணர்வோடு அவர் தொண்டாற்றினார் என்று சொன்னால் அதை மிகப்படுத்தக்கூடியது அல்ல. நிச்சயமாக அதற்கு நன்றி தெரிவிக்கின்ற இந்த தருணம் அவருக்கு உண்மையிலே என்னுடைய மனதார நன்றி தெரிவிக்கின்றேன். அழைப்புகள் நாம் யாருக்கும் கொடுக்கவில்லை. ஆனால் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் மாநாடு நடைபெறுகிறது என்று சொன்னோம். வாட்ஸ்அப் புலனத்தில் மட்டும்தான் நாம் இந்த மாநாட்டை இத்தனாம் தேதி நடக்கிறது என்று சொன்னோம். ஓரிரு பத்திரிகைகளை மட்டுமே SD குமார் அழைக்கிறார், வாருங்கள் 7வது உலக திருக்குறள் மாநாட்டுக்கு என்று அழைத்தோம். ஆனால் மக்கள் வெள்ளம் போல் கூடினார்கள். இது வரலாற்றிலேயே முதன்முறை. கர்நாடக வரலாற்றிலேயே இப்படி எந்த அழைப்புதல் யாருக்கும் தராமல் அந்தந்த அமைப்பின் பெயரை மட்டும் போட்டு யாருடைய பெயரை முன்படுத்தாமல், பெயருக்கு மதிப்பளித்தோம், ஆனால் யாருடைய பெயரையும் அங்கே போடாமல், சினிமா நடிகர் நடிகைகளை கூப்பிடாமல், பேச்சாளர்களை அழைக்காமல் அல்லது அரசியல் தலைவர்களை அழைக்காமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திருவள்ளுவனுக்காக ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் உண்மையிலே பெருமையும் பூரிப்பும் அடையக்கூடிய செய்தி அது. இதுவரை அப்படி நடைபெற்றிருக்கிறதா கர்நாடக மாநிலத்தில்? ஆனால் இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலே தனி நபர் பெயர்களை நாம் யாரையும் போடவில்லை, அமைப்புகளின் பெயர்களை மட்டும்தான் போட்டோம். அதே போல மாநாட்டிலே இதுவரை சிறப்பு செய்யாதிருந்த கவிஞர் பெருமக்கள் எந்த மாநாட்டிலும் அவர்கள் அழைப்பது கிடையாது. ஆகவே அப்பேற்பட்ட கவிஞர் பெருமக்கள் தொடர்ந்து தங்களுடைய கவிதைகளை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயா பாவாணர் பாட்டரங்கத்தின் மூலமாக தொடர்ந்து தனது பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அரங்கங்களிலே கவிஞர்கள் எல்லாம் பங்கேற்று தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த கவிஞர் பெருமக்களை எல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் மட்டும் அவர்கள் பெயரை மட்டும் போட்டேன். ஒட்டுமொத்தமாக தமிழ் உலகத்தில் திருவள்ளுவருக்காக நாள்தோறும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் மூத்த அறிஞர்கள், தமிழ் சான்றோர் பெருமக்கள், தமிழுக்காக தொண்டுள்ளம் செய்து கொண்டிருக்கின்றவர்களை மட்டும்தான் அழைத்தோண்டாம். இது எதை குறிக்கின்றது என்று சொன்னால், தமிழன் எப்படி ஒன்று சேர்கிறான் என்று பார்ப்போம் என்று நான் நினைத்தேன். காரணம் என்று சொன்னால், இவ்வளவு தமிழர்கள் இருக்கிறார்கள். ஒரு இலக்கிய கூட்டம் நடந்தால் அவர்கள் வருவது ஒரு 50 பேரோ 60 பேரோ அல்லது 30-40 பேர், இவ்வளவுதான் வருகிறார்கள். ஒரு திருவள்ளுவருக்காக விழாவெடுக்கிறோம், எத்தனை பேர் வருகிறார்கள் என்று பார்த்தால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே குவிந்து விட்டனர். நாம் யார் யார் நமக்கு ஒத்துழைப்பு தந்தார்களோ அவர்களை எல்லாம் நாம் அழைப்போம். ஒரு தமிழுக்காக ஒரு விழா நடக்கின்றது என்று சொன்னால் எல்லோரும் ஒன்று கூட வேண்டும். திருவள்ளுவர் ஒருவருக்கு மட்டும்தான் சிறப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த விழாவே நடைபெற்றது, அந்த மாநாடே நடைபெற்றது. அப்படி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் பெருந்திரளான தமிழர்கள் அங்கே வந்து கலந்து கொண்டார்கள். இந்த திருக்குறள் மாநாடை நடத்துவதற்கு யாரிடமும் நாங்கள் 1 ரூபாய் வசூல் செய்யவில்லை. யாரிடமும் சென்று நாங்கள் இந்த மாநாட்டுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று தான் கேட்டோமே தவிர எந்த விதமான பண உதவியும் நாங்கள் கேட்கவில்லை. என்னை பொறுத்தவரையிலே இப்படி ஒரு மாநாடை நாம் நடத்தியிருக்கிறோம் என்று சொன்னால் அது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கர்நாடக தமிழர்களுக்கும் பெருமை பெருமை பெருமை. இத்தகைய பெருமையிலே பங்கு கொண்டு இந்த மாநாட்டுக்கு உழைத்த உங்களுக்கு என்னுடைய நன்றி நன்றி நன்றி. மாநாடு களை கட்டியது. மாநாடு திரும்பும் இடமெல்லாம் மக்கள் 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 மக்களாக இருந்தார்கள். இதுவரை சென்ட் ஜோசப் பல்கலைக்கழகத்திலே இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு ஜனத்திரளை அவர்கள் கண்டது கிடையாது. அதை விட பெரும் சிறப்பு, மாநாட்டிற்கு வந்தவர்கள் மிக மிக ஒழுக்கமாக நடந்து கொண்டார்கள். உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். ஒரு இன்டர்நேஷனல் மாநாடு எப்படி நடக்க வேண்டுமோ, மலேசியா சிங்கப்பூரிலே நடந்தால் எப்படி நடக்குமோ, அமெரிக்காவில் நடந்தால் எப்படி நடக்குமோ, அதையெல்லாம் மீறுகின்ற வகையிலே உங்கள் ஒத்துழைப்பு நாணயமாகவும் நேர்மையாகவும் மிகவும் ஒழுக்கத்தோடும் அங்கே நீங்கள் நடந்து கொண்ட விதம் கர்நாடக தமிழர்களை தலைநிமிரச் செய்துவிட்டது. இப்படி ஒரு கர்நாடக தமிழர்கள் இருக்கின்றார்களா என்ற ஒரு பெருமையை நீங்கள் பெற்றுக் கொடுத்து விட்டீர்கள். இந்த பெருமை இன்றைய தினம் உலகம் முழுமையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்.
வருகிறார்கள். எனக்கு நள்ளிரவில் கூட தொலைபேசியிலே அமெரிக்காவில் இருந்து வருகிறது, கனடாவில் இருந்து வருகிறது, பல்வேறு நாடுகளில் இருந்து இப்படி மாநாடு நடத்தினீங்களாமே, இப்படி ஒரு மாநாடை நாங்கள் சந்திக்கவே இல்லையே. 3000 பேருக்கு மேல 4000 பேருக்கு மேல அங்க மாநாடு வந்து சிறப்பிச்சோம். ஒவ்வொரு கர்நாடக தமிழனும் இங்க இருக்கிற திருவள்ளுவர் சங்கம் அழைக்கிறது என்று சொன்ன உடனே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். ஏன் வருகிறார்கள் என்று சொன்னால் இங்கே நேர்மை இருக்கிறது, உண்மையான தமிழ் உள்ளங்கள் இருக்கிறது, உண்மையான தமிழ் பற்று இருக்கிறது என்ற எண்ணத்திலே தான் அனைவரும் வருகின்றார்கள். இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் இனி தொடர்ந்து கூட வைக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. அது மட்டுமல்ல, அடுத்த நிகழ்வை நான் செய்யும் பொழுது 10,000 தமிழர்களை ஓரிடத்திலே ஒன்று திரட்டுவேன். அந்த ஓரிடத்தில் ஒன்று திரட்டி கன்னட தமிழர்களுடைய உறவை வலுப்படுத்துவோம். அந்த வலுப்படுத்துவதன் விளைவாக இங்குள்ள கன்னடர்களும் தமிழர்களும் நாளை அண்ணன் தம்பிகளாக வாழ்வதற்கு வழிவகுப்போம். மலேசிய சிங்கப்பூர் தமிழர்களைப் போல இந்த மண் சார்ந்து வாழ்ந்து, இந்த மண்ணிலே நாம் பிறந்து வளர்ந்த இந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருந்து தமிழர்களை பாதுகாத்து தமிழ் மொழிக்கு உயிரூட்டி தமிழ் மொழியினுடைய வரலாற்றுகளை இங்கே நாம் சிறப்பாக எடுத்துச் சொல்லி அந்த வகையிலே நாம் இனி வருங்காலங்களிலே செயல்படுவோம்.